நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா இன்பமும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று காலபைரவரை மறுபடியும் வேண்டி வணங்கி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா போன வருஷம் நம்ம தொற்று நோய் எல்லா அவஸ்தைகளையும் இதுவரைக்கும் பார்க்காத அவ்வளோ கஷ்டங்களையும் நம்ம பட்டிருக்கிறோம். இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? எப்பயுமே புது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் தான் விழும். லக்னமே கன்னிகா லக்னத்தில் தான் வரும். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு தான் புத்தாண்டு பிறக்குது இல்லைங்களா? அதனால் அப்போது இந்த வருடம் ஹஸ்தம் 1ஆம் பாதத்தில் சந்திரனுடையதாக லக்ன புள்ளி விழுகிறது. அது அந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் மனோகாரகன் 10ல் இருக்கிறாங்க. நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் மனதை நன்றாக வைத்து கொண்டோம் என்றால் இந்த வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பு தான். நல்ல எண்ணங்களை விதைக்கணும். அதைத்தான் இங்கே லக்கண புள்ளி விழும் பொழுது அது சொல்லுது. ஏன்னா அஸ்தம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம். அப்போ விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சரி, லக்னாதிபதியான புதன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகிவிட்டார். பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஏறி அவர் அஸ்தமனம் ஆகியிருக்காரு. அப்படி ஆகும் பொழுது சூரியனோடு அமர்ந்து இருக்காரு. அந்த லக்னத்துக்கு விரையாதிபதி ஆத்மகாரகன், வருமானத்துக்கு காரகனோட லக்னாதிபதி 4ல் சுகஸ்தானத்தில் அமர்ந்து அஸ்தமனம் ஆகிட்டார். நட்பு வீடு தான் இருந்தாலும் கூட சூரியனுக்கு அது நட்பு வீடு, புதனுக்கும் அது ஒரு ஓரளவுக்கு சமமான ஒரு வீடு தான். ஒன்றும் பகையெல்லாம் கிடையாது. அவ்வாறாக இருக்கும் பொழுது சுகங்களில் சில பிரச்சனைகள் வரும். இந்த 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 வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். அடுத்தது குடும்பஸ்தானாதிபதி கேதுவோடையும் மாந்தியோடையும் போய் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் குடும்பங்களில் சுகம் கெடப்போகுது, பாக்கியம் கெடப்போகுது. 9ல் ராகு, 2ல் கேது. சுக்கிரன் கேது இணைந்தாலே ஞானக்காரகனோட சிற்றின்பக்காரனுக்கு வேலை இல்லையே. குடும்பாதிபதி போய் இருக்கும் பொழுது குடும்பத்தில் நிறைய பிளவுகள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த வருட காலகட்டங்கள் ஓடப்போகுது. 8ல் செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் 8ல் செவ்வாய் நல்ல வேலை. சனி செவ்வாய் சேர்க்கை இல்லாமல் இருக்குது. சனியும் ராகு ஆல்ரெடி சேர்ந்துருக்காங்க திரிகோணத்தில். சனியும் செவ்வாய் ராகு 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா கேட்கையே வேண்டாம் பாதிப்புகளை பற்றி. ஆனால் சேர்றாங்க. 21/2/2021 ஞாயிற்றுக்கிழமை விடிய கால 4:36க்கு சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அங்கே இருக்க போகிறாரு. அப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க தான் அந்த காலகட்டத்தில் போகிறோம். தனித்தனி ஆடியோ அப்பப்போ கொடுக்குறேன் நான். சரிங்களா? அப்போது இந்த பிரதமை திதியில் மகேந்திர நாம யோகத்தில் கௌளவ கர்ணத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. யோகியாக ராகுவும் அவயோகியாக சூரியன் போயிட்டாரு. ஸோ அரசுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்படும். சனி பகவான் கர்ணநாதனாக அந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதியோடு சேர்ந்து குழந்தைக்காரக குருவும் சேர்ந்து நின்றுட்டாரு. அதனால் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும். இந்த வருட காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மன தைரியத்துடன் எல்லாவற்றையும் நான் வெற்றி பெறுவேன் என்று யாரெல்லாம் நல்ல எண்ணங்களோடு மனபலத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். அதே காலகட்டத்தில் இந்த வருடம் புதிய வைரஸ் தோன்றி அதை நம்ம கொஞ்சம் பயமுறுத்தும். மருந்துகள் கண்டுபிடிச்சு அந்த மருந்து எல்லோரும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வருது. மருந்து வந்துடும். புதிய வைரஸே அழிக்கிறதுக்கு என்னென்ன அடுத்த மருந்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நிறைய நீர்த்தேக்கங்களில் நீர் நிரம்பி வழியும் இந்த வருடம்.
சந்நியாசிகள், மதவாதிகள், அரசியல்வாதிகளுக்கு மிக நெருக்கடியாக பல தொல்லைகளை அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சுக்கிரனும் கேதும் கலைத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் கேதும் மாந்தியோடு இணைந்திருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை இவற்றையெல்லாம், ஏன்னா போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 52 சினிமா கலைஞர்களை நம்ம இழந்திருக்கிறோம். சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள், அவங்க பாடுறவங்களா இருக்கலாம், இல்லை சின்னத்திரை பெரிய திரை எல்லாம் சேர்ந்து டோட்டலாக இந்தியாவில் இது தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்த ரெக்கார்டு 52 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. ஸோ இந்த வருடமும் அது மாதிரி நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மனக்கவலைகள் இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் கேது மாந்தி சேர்ந்துருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் பாக்கியத்தில் ராகு உட்காந்து பார்க்குது, 8ல் செவ்வாய். அதனால் செவ்வாய் வீட்டில் இந்த சுக்கிரன் கேது மாந்தி இணைவு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லோரும் மனதில் இருக்கக்கூடியதை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணி போனீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம். சில நிலநடுக்கங்கள் வருவதற்காக இருக்குது. பல நாட்டில் நிலநடுக்கங்கள் வரப்போகுது. அது மலேசியா, ஸ்ரீலங்கா, பர்மா, ஜப்பான், நமக்கும் இங்கே இந்தியாவில் 1-2 இடங்களில் நிலநடுக்கம் வரவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்குது. 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். இதில் 26/5/2021 தெரியக்கூடிய சந்திர கிரகணம் மட்டும் இந்தியாவில், ஏன்னா சந்திர கிரகணம் இரவில் தான் வரும். அந்த மாலை ஆரம்பிக்கிற கோணத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆன உடனே அஸ்ஸாம், வங்காளம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா இந்த இடங்களில் மட்டும் தெரியும், மற்ற இடங்களில் தெரியாது. கேதுவோடு இணைஞ்ச ஒரு சந்திர கிரகணம் நடைபெற போகிறது, அது மட்டும்தான் தெரியும். அடுத்தது 19/11/2021 நடக்கக்கூடிய சந்திர கிரகணமோ அல்லது 10/6/2021 நடக்கிற சூரிய கிரகணமோ 4/12/2021 நடக்கக்கூடிய சூரிய கிரகணமோ இங்கே தெரிய போகிறதுல எந்த கிரகணமும் தெரியாது. இந்த 26/5/2021 சாயந்தரம் 3:14 6:23 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் மட்டும் நான் சொன்ன ஊர்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது, மற்றபடி நமக்கு தெரிய போகிறது கிடையாது. சரிங்களா? தங்க விலையில் ஏற்றம் இருக்கும், விலைவாசிகள் நிறைய ஏற்றமாக இருக்கும், பொருளாதார சங்கடங்கள் இருக்கும். மக்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்போம். புத்திசாலிகள் மட்டுமே இங்கே சிறப்புடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பு. கடவுள் வழிபாட்டிலையும் நல்ல புத்திசாலித்தனமும் இருப்பவர்கள், ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் அன்னைக்கு. அப்போ குருவுடைய நட்சத்திரம் இருக்கும் பொழுது யார் மகான்கள் வழிபாடோ மிக மிக முக்கியம், குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த திருப்பர்ற 2 டைமு, அதாவது 5/2/2021 11/2/2021 வரைக்கும் 8 நாட்கள் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரத்தில் கிட்டத்தட்ட 8 நாட்கள் 5 கிரகங்கள் சேர்க்கை. அடுத்தது 3/12 இந்த வருஷம் கடைசியில் 3/12/2021 9/12/2021 வரைக்கும் விருச்சிகத்தில் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் 7 நாட்கள் சூரியன், செவ்வாய், புதன், கேது இந்த 4 கிரகங்கள் சேரப்போகுது. அதில் 2 நாள் சந்திரன் இருந்துட்டு நவருவார், அப்புறம் செவ்வாய் சேர்ந்துருவார். அப்போ ராகுவோட பார்வையில் இருப்பாங்க. அப்போ இந்த 4 கிரகங்கள் சேர்க்கை விருச்சிகத்தில் நடைபெற போகிறது. இதில் என்னன்னா 4/12/2021 சனிக்கிழமை கேது கிரக சூரிய கிரகணம் நடைபெற போகிறது. அப்போ இந்த சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது அன்று அமாவாசை இருக்கும் இல்லையா, ஆனால் நமக்கு தெரியாது, தெரியக்கூடிய நாடுகளுக்கு பிரச்சனை. சரிங்களா? இதில் 23/5/2021 11/10/2021 வரைக்கும் 142 நாட்கள் சனி வக்கரமாகி உட்கார போகிறாரு. அதே மாதிரி குருவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான்
5/4/2021 14/9/2021 வரைக்கும் 163 நாட்கள் குரு அதிசாரத்தில் செல்ல போகிறார் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு. மறுபடி 20/6/2021 18/10/2021 வரைக்கும் 121 நாட்கள் குரு வக்கரமாகி உட்கார போறாரு. 20/11/2021 சனிக்கிழமை இரவு 11:31 குரு பகவான் ப்ராப்பரா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி காலபுருஷனுக்கு 11 போய் உட்கார்றாரு. இதுதான் மிக முக்கியமாக இந்த வருடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்ப இதன் மூலியமாக 12 ராசிகளுக்கு, ஏன்னா இந்த நிகழ்வுகளை பிரிக்கணும்ல, ஒட்டமா நம்ம இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது பாருங்க. அதனால எப்பப்பெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு, ஏன்னா வருடம் பிறக்கும் பொழுதே சனியோட வேதையில செவ்வாய் போய் 8ல் உட்காந்துருக்காரு. அது காலபுருஷனுக்கு முதல் இடம் வேற, அந்த லக்னத்துக்கு 8ல். அப்ப ஆயுள் பயம் இதெல்லாம் நிறைய இருக்க போகுது. ஏன்னா கேந்திரத்துல சந்திக்கிறாங்க 2 பேரும், சனியும் செவ்வாயும். அதனால இந்த காலகட்டங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட, அது அந்த வைரஸ்ங்கிறது ரத்தத்துல போறதுனால தானே, அது மாதிரி ஒரு பயம், மிலிட்ரி, அரசு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். மிலிட்ரி ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில எல்லா நாட்டுகளிலுமே இருக்க போகுது. ஏன்னா ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா நாட்டுக்கும் பொது தானே, அதனால இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இராணுவத்துக்கு அதிக வேலைகளும் நிறைய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. இப்ப ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்கள் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்கிறார் வருட பிறப்பு அன்று. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு, அது வருட கிரகம், இந்த வருஷம் ஃபுல்லா அவர் அங்கதான் இருக்க போறாரு. 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல குருவும் சனியும். அப்போ தொழில் குருவாக அவர் நல்லது செய்ய போறது கிடையாது. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது. 2ல் ராகு, 8ல் கேது தீய பலன்களை தான் கொடுக்க போறாங்க ஏற்கனவே. அப்படி இருக்கும் பொழுது 5/2/2021 முதல் 11/2/2021 வரை 8 நாட்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சூரியன் 5ஆம் அதிபதி, புதன் வக்கரமாகி 3க்கும் 6க்கும் அதிபதி, சுக்கிரன் குடும்பாதிபதி கலத்தரம், குரு 9 12க்கு அதிபதி, பாக்யாதிபதி விரையாதிபதி. இந்த 5 கிரகங்கள் சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சேரப்போகுது. அப்ப சேரும் பொழுது அங்க தொடர்பு வருது பாருங்க, 3 6 12 எல்லாம் தொடர்பு ஏற்பட்டுட்டு 8ஆம் அதிபதி தொடர்பு இல்லாம இருக்குது. 8ஆம் அதிபதியை உங்க செவ்வாய் அவர் ராசியிலேயே இருப்பாரு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நல்ல வேளை இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கையில செவ்வாயுடைய பார்வை இல்லை, செவ்வாயும் பார்க்கல, இந்த 5 கிரகமும் பார்க்கல. அதனால அந்த காலகட்டங்கள் வரைக்கும் இந்த 8 நாட்கள் ஜீவனத்துக்காக நம்ம தொழில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி விரையாதிபதி சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்ப கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் உங்க தொழிற்சாலையில எதுவும் விபத்து நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நினைக்கலாம் எல்லாம் நெகட்டிவாவே இந்த அம்மா சொல்றாங்களேன்னு. கிரக நிலைகள் இருக்கிறத சொல்றேன், டேட்டா எடுத்துக்கிட்டு சொல்றேன் உங்ககிட்ட. அடுத்தது 3/12/2021 9/12/2021 வரைக்கும் 7 நாட்கள் உங்களுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில், உங்க ராசிக்கு 8ஆம் இடம், அந்த இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை நடைபெற போகிறது. சூரியன், செவ்வாய், புதன், கேது. சந்திரன் 2 நாள் இருப்பாரு, அவர் நவுந்த உடனே செவ்வாய் உள்ளார வந்துருவாரு. அப்ப 4ஆம் அதிபதியும் சம்பந்தப்படுது அந்த இடத்துல, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் சம்பந்தப்படுறாரு.
முயற்சி ஸ்தானாதிபதி நோயை கொடுக்கக்கூடிய, எதிரியை கொடுக்கக்கூடிய புதனும் போய் சம்மந்தப்படுறாரு. நோய், எதிரி, கடன் இவர் எல்லாமே 8ஆம் இடத்துல சம்மந்தப்படுறாங்க. அந்த காலகட்டங்கள், அந்த 7 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளியில் போக வேண்டாம். ஏன்னா 3/12/2021 ஸ்டார்ட் ஆகுது இந்த 4 கிரக சேர்க்கை. மறுநாள் 4/12/2021 சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அந்த ராசியில் நின்று தான் சூரிய கிரகணம் ஏற்படுது உங்களுடைய 8ஆம் இடத்துல. இந்தியாவுக்கு தெரியாது, இருந்தாலும் எங்கேயோ ஏதோ ஒரு பாதிப்புகளோ இல்லை உங்களுடைய தசாபுத்திகள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த நிகழ்வுகள் ரெண்டும் சேர்ந்ததுன்னா பாதிப்பை அதிகமாக தந்துடும். அதுக்கு அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு. அதை தான் சொல்லிடுறது. குடும்பத்துக்குள் நீங்கள் சண்டை சச்சரவு இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். 2ல் ராகு, மனித தலை, உடம்பு பாம்பு. அதனால் அந்த பாம்போடைய விஷம் மாதிரி ஏதாவது டக்குன்னு அந்த வாயில் சொல்லிடாமல் இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்குது இல்லைங்களா, அதனால் அதுவும் செவ்வாய் வீடு, உங்கள் ராசி அதிபதியோடு இன்னொரு வீடு. அதனால் கொஞ்சம் கவனமாக பேச்சில் இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது காடாறு மாதம் நாடாறு மாதங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஒரு 6 மாதமும் கொஞ்சம் நிம்மதியான 6 மாதமும் அப்படின்னு பரட்டி தான் போட போகுது. சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிங்க. கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படுங்க. உழைக்கிற காசு கொஞ்சம் சிக்கனமாக வச்சுருந்து உழைக்கிற காசு நேர்மையான வழியில் அதுங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 5 கிரகம் 4 கிரகம் ரெண்டுமே பெண் ராசியில் போய் சந்திக்குது. அப்படி சந்திக்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே சுக்கிரன் வந்து மிங்கல் ஆகுறாரு. ரெண்டுமே பெண் ராசிகள். இந்த சுக்கிரன், ராகு இதெல்லாம் கலைத்துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வழியாகத்தான் பணம் வரணும். ஏன்னா தனஸ்தானத்தில் ராகு வந்து உக்காந்துட்டாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கேயாவது உங்கள் ராசியில் வந்து 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு அவர்களோட இந்த மாந்தியும் சம்பந்தப்பட்டு பிரச்சனைகள் அதிகமாக கண்டம் ஏற்படக்கூடியதாக இருந்துடும். நிறைய இழப்புகளை ஏற்கனவே இழந்தாச்சு. அதனால் கொஞ்சம் மனம் விட்டு பேசி, இல்லை கூட இருக்கிறவங்க என்ன இருக்குது அப்படின்னு, பெரிய புண்ணியங்க. ஒரு உயிரை காப்பாற்றணும்னா அதை விட புண்ணியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. 2 புண்ணியம் உலகத்தில் ரொம்ப பெருசு. ஒரு உயிரை காப்பாற்றுறது பெருசு, அதே மாதிரி ஒருத்தருக்கு ஈம சடங்கு செய்கிறது அதை விட பெரிய புண்ணியம். இந்த 2 மகா புண்ணியத்தை பண்ணினாலே போதும். 7 ஜென்மத்துக்கு அந்த புண்ணியமே நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் காப்பாற்றும். அதனால் இதை கொஞ்சம் கவனிங்க. கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான காலகட்டமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம் செஞ்சுக்கிங்க. படிப்பு குழந்தைகளுக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அதிசாரத்திற்குள் போகும் பொழுது, அதாவது 5/4/2021 14/9/2021 வரைக்கும் 163 நாட்கள் இந்த குரு அதிசாரத்தில் போய் உங்கள் லாபஸ்தானத்தில் உட்காருவார் உங்கள் ராசிக்கு. அப்படி அவர் உட்காரும் பொழுது அவர் பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்துல வந்து விழுவோம். குழந்தைகள் என்று 5ஆம் இடத்துல வந்து விழுவோம். 7ஆம் இடத்துல வந்து விழும். பார்வைக்கு பலம் ஜாஸ்தி இல்லைங்களா? குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தை, கணவன், மனைவி இந்த உறவுகள்லாம் இந்த 163 நாட்கள் குழந்தைகள் ரொம்ப நல்லா பிரில்லியண்ட்டாக நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற கால்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும். ஏன்னா 3/5/2021 11/10/2021 வரைக்கும் 142 நாட்கள் சனி வக்கரமாகி உட்கார போகிறாரு உங்களுடைய 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்தில். அவர் ஏற்கனவே உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் கலத்தரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் விரயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வக்கரமாகி உட்காரும் பொழுது பாதிப்புகளை இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துட்டு போவார். ஜீவனஸ்தானம் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வரும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலையை விட்டுட்டு ஒடியாந்துடலாமாங்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். ஹையர் ஆஃபீஸருடைய ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் போகாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் இதுக்குள்ளேயே குருவும் வக்கரமாகிறாரு. ஏன்னா கூடயே தானே இருக்காரு. 20/6/2021 18/10/2021 வரைக்கும்
அப்போ 2 கிரகம் வக்கரமாகி 10ல் தொழில்ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குது. குழந்தைகளுக்கு அது ருணரோக சத்ராதிபதி இடம். அதனால் கொஞ்சம் கவனமாக குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நோய் நொடியிலேயே இல்லை வளர்ந்த பிள்ளைங்க வந்து வேற எங்கேயாவது சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஜீவனத்துக்கு விழுந்து எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டுட்டு போகணும். பிரச்சனை வந்ததுன்னா இப்போதைக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த 163 நாட்கள் இருக்கணும். அப்படி 142 நாட்கள் ப்ளஸ்ஸு ஒரு 121 நாட்கள். ஓரளவு இந்த 142 நாட்களே நீங்கள் வந்து சரியாக வந்து உங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பட்டமங்கலம் நீங்கள் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அங்கே நீங்கள் கண்டிப்பாக போகணும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக நிலையில் குழந்தைகளுடைய படிப்பில் கவனம். இந்த 142 நாட்கள் கவனமாக இருக்கணும். குரு அதிசாரத்தில் போகிறது ரொம்ப நல்லது. 5/4/2021 14/9/2021 வரைக்கும் நீங்கள் எல்லா நல்ல முடிவுகளையும் என்னென்னலாம் சாதிக்கணுமோ சாதிச்சுக்கிங்க. திருப்பணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த 5/4/2021 முன்னாடி அவங்க பார்த்துக்குங்க. அதாவது ஒரு நிச்சயம் பண்ணி வைக்கிறதோ இல்லை வைகாசி மாதம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிச்சயம் பண்ணி பெண்ணு பாப்பிளையெல்லாம் பார்த்து அதை இது பண்ணிக்கிங்க. குரு அதிசாரத்துக்குள்ளார வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அப்போ திருமணத்தை செஞ்சு கொடுத்துரு. ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு அதிசாரத்தில் வரும் பொழுது. அதனால் நிச்சயம் பண்ணுறதை முன்னாடியே பண்ணிக்கிங்க. குரு அதிசாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணுறது மிக சிறப்பு. சரிங்களா? அடுத்தது வேலைக்காக நாங்கள் இடமாற்றம் வேலைக்கு வந்து இடமாற்றம் பண்ணலாமா இல்லை புதிய வேலைக்கு நாங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் 5/4/2021 ட்ரை பண்ணுங்க. ஏன்னா குரு அங்கே உட்காந்துட்டு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. நீங்கள் 7ஆம் இடங்கிறது கலத்திரம், மனைவி மட்டும் கிடையாது. நீங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க தான் இல்லைங்களா? அதனால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் இருங்க. 5/4/2021 14/9/2021 வேலை ட்ரை பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வேலை மாற்றம், இடமாற்றம், உத்தியோக உயர்வு இதெல்லாம் வருவதற்கான காலகட்டம் அந்த காலகட்டம். அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் அதை விட்டிங்கன்னா 20/11/2021 குரு முழுமையாக பயிற்சியாகி கும்பத்தில் வந்து உட்கார்றப்ப உங்கள் 11ஆம் இடத்துல தான் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். சரி, வெளிநாட்டு யோகம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 9க்கும் 12க்கும் அதிபதியே உங்கள் ராசிக்கு குரு பகவான். அவர் 10ல் வந்து சனி பகவானோட அமர்ந்து நீச்ச பங்கமாகியிருக்காரு. வெளிநாட்டு யோகம் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. அது 11ல் வந்து 2 திருப்பம் உட்கார போகிறாரு. டெம்பரவரியாக அதிசாரத்தில் வரப்போகிறாரு. அப்புறம் முழுமையாக பயிற்சி அடைஞ்சு நவம்பர் மாதம் வந்துடுறாரு 20ஆம் தேதி. அதனால் வெளிநாட்டு யோகங்கள் இதையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குது. இன்னொன்று 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருது விருச்சிகத்தில். அப்படிங்கிறப்ப இந்த வருட கடைசியில் வெளிநாட்டு யோகத்துக்கு ரொம்ப அமோகமாக கடல் தாண்டி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த 4 கிரக சேர்க்கையில் அது ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே வந்து சம்மந்தப்பட்டுறாரு. அப்போ அவர் 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், சிறைச்சாலை, மறைமுகமான வருமானங்கள் இதையெல்லாம் சொல்கிறது 8ஆம் இடம். அப்போ அந்த நேரத்தில் இந்த ஒரு பெரிய பலனை அது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மட்டும் அது செஞ்சுட்டு போயிடும். தாய் தந்தை உடல்நிலைகள் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரமாகி உட்காரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் படுத்தும். அந்த 142 நாட்கள் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் படுத்தும் காலகட்டங்கள். தாயினுடைய உடல்நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/12 இந்த வருட கடைசியில் 3/12 கொஞ்சம் படுத்தல் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க தாய் தந்தை உடல்நிலையில்.
பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள், வம்பு, வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு 5/4/2021 14/9/2021 நீங்கள் அந்த கேஸை மூவ் பண்ணி அந்த பிரச்சனைகளை முடிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதை விட்டா 20/11/2021 தான் உங்களால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அங்கே கொடுக்கும். இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. புதிய வேலை, புதுசாக என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குமா, அதுவும் உண்டு இல்லையா? மேஷராசிகளுடைய குழந்தைகளுக்கு எப்போ வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் அதிசாரத்துக்குள் செல்லும் பொழுது அது உங்கள் 5ஆம் இடத்தை, குழந்தைகளுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும். சரிங்களா? குழந்தைக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும். உங்களுக்கு அது 7ஆம் இடம், அவங்களுக்கு அது முயற்சி ஸ்தானம். அதனால் அப்போ குழந்தைகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா இந்த 163 நாட்கள் 5/4/2021 14/9/2021 குழந்தைகள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும், அது விளையாட்டாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருக்கலாம், இல்லை பிஆர் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க அத்தனை பேர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டங்கள் மட்டும்தான் கொடுக்கறதுக்கு குரு பகவான் அந்த பார்வையினால் உங்களுக்கு சுபத்துவம் கொடுக்கிறார். அதை அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அரசியல்வாதிகளும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த சனி தயவு செஞ்சு சனி வக்கரமாகி 142 நாட்கள் உட்காரும் பொழுது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை அதாவது பெரிய பொறுப்பில் அந்த சீருடை போட்ட ஒரு கலெக்டரா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்கள்லாம் இந்த வக்கரமாகி இருக்கும் பொழுது எந்த மூமெண்ட்டையும் நவுத்தாதீங்க. 23/5/2021 11/10/2021 எந்த மூமெண்ட்டையும் நவுத்தாதீங்க. சனி வக்கரமாகி 10ஆம் இடம் உங்கள் ஜீவனஸ்தானத்துக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த ஒத்துழைப்பும் யாருக்கிட்டேருந்தும் கிடைக்காது. அப்புறமா நம்ம பெருசாக ஆசைகளை வளர்த்துக்கிட்டே கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த காலகட்டம் எதையும் மூவ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. அதுதான் சிறப்பு. அப்போ அதை வச்சுக்கிங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு அங்கே அதிசாரத்துக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இந்த குரு அதிசாரத்துக்குள்ளே போகும் பொழுது உங்கள் ஜாதகமும் உங்களுக்கு அந்த தசாபுத்தி காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுன்னா உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் வீட்டு அதிபதிகளுடைய தசாபுத்திகளோ நடைபெறாமல், தசாவை கூட விட்டுருங்க, புத்தி அந்தரம் நடைபெறாமல் இருக்கணும். அது சிறப்பு. அந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு சனி இந்த வக்ரமாகி இருக்கிறதுனால கொலாப்ஸ் ஆகி நிற்கும். சரிங்களா? ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய கடைசியில் 20/11/2021 குரு 11ஆம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றியாக மாற்றி கொடுத்துருவாரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? வருடப்பிறப்பு அன்று தயவு செய்து காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு முதற் கடவுளை வழிபாடு செய்யணும். ஏன்னா லக்னமே அஸ்தத்தில் விழுது. அஸ்தத்தில் தான் மேக்சிமம் வரும், எப்பயுமே வருது. அதே சமயம் புனர்பூசத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கார். குருவோடைய நட்சத்திரம் புதன்கிறது பெருமாள். குருவாக நின்று அவர் உபதேசம் செய்கிறார் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்யலாம். யாராருக்கெல்லாம் திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்கிறது, வராகமூர்த்தியை வழிபாடு செய்யணும். ஸ்ரீமுஷ்ணம், கடலூருக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீமுஷ்ண வராகமூர்த்தியை வழிபாடு செய்யணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த அன்னைக்கு கர்ணநாதனாக சனி பகவானே வர்றதுனாலையும் 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலையும் அவரை நம்ம வழிபாடு செய்யணும். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இதை கண்டிப்பாக செய்யணும். ஒரு முறை ஸ்ரீமுஷ்ணம் காலையில் போனால் சாயந்தரம் வந்துடலாம், கார் எடுத்துகிட்டு போனால். ஸ்ரீமுஷ்ணத்தில் வராகமூர்த்தியை வழிபாடு செய்யணும். அடுத்தது பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும். அஸ்த நட்சத்திரத்தில் அன்னைக்கு இருக்கிறதுனால. குரு பகவானுக்காக பட்டமங்கலம் ஏற்கனவே நான் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதுக்கு போகணும் பட்டமங்கலத்துக்கு. இவ்வாறாக போகும் பொழுது தான் இந்த வருடம் முழுவதும் சிறப்பான ஒரு பலனை நம்ம பெற முடியும். கணவன் மனைவி ஒற்றுமைகள் இந்த திருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாகவே இருக்கும். 5/4/2021 14/9/2021 வரைக்கும் மிக சிறப்பாகவே அது கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
சின்ன சின்ன சண்டை சச்சரவு அது எப்பயும் ஏற்படுறது தான். அதனால் அதை அப்படியே விட்டு தள்ளிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. இந்த கிரகங்கள் சேர்க்கை அப்போ மட்டும் தனி வீடியோவும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எழுதியும் வச்சுக்கிங்க. இந்த காலகட்டங்களில் செவனேன்னு வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் இருந்து வேலை பார்க்குறது சிறப்பு. அடுத்தது காற்றின் மூலியமாகவும் நீரின் மூலியமாகவும் தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுடுதண்ணியை குடித்து பழகிக்கிறது பெஸ்ட்டு. என்ன அலைகள் என்ன ஓட்டங்களை நெகட்டிவாக அது இப்படி ஆயிடுச்சு, 2000 ரூபா நோட்டு வந்து செல்லாமல் போப்பது, இப்படியெல்லாம் நிறைய கிசுகிசுப்புகள் பரபரப்பாக இருக்க போகுது. ஏன்னா வாயின்னு இருக்கிற இடத்துல தானே ராகு உட்காந்துருக்காரு. அது பிரம்மாண்டம் இல்லை, எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லை, அது மனித தலை வேற. கேது உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, வாய் இருக்கிற இடத்துல மனித வாயே வந்து உட்காந்து அதில் ராகு உட்காந்து இது மாதிரி ஏதாவது கிசு அது இதுன்னு அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படியே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த வருடம் முழுவதும் இருக்க போகுது. எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு கொஞ்சம் அதை கவனமாக கவனித்து செய்கிறது சிறப்பு. 2ல் ராகு இருக்கிறதுனால ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் வந்து மதவாதிகள், அது இது சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியாராக இருக்கட்டும், மசூதியில் ஓதக்கூடிய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மதத்தில் இருந்தாலும் அவர்களுடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ராகு நவர்ற வரைக்கும் கஷ்டம். அவர் 2022 தான் நவர்றாரு. குரு பெயர்ச்சியை தவிர இந்த ஆங்கில புத்தாண்டில், இந்த ஆங்கில 2021 குரு பெயர்ச்சி மட்டும்தான் நடக்குது. அது நவம்பர் மாதம். வேற சனி பெயர்ச்சியோ இல்லை ராகுக்கு எது பெயர்ச்சிகளோ பார்த்தீங்கன்னா எல்லாம் 2022 தான் வருது. சரிங்களா? அதனால் இப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு கவனித்து கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டு குலதெய்வ வழிபாட்டை ஒரு முறை போய் செய்யணும். எப்பயுமே ஒரு வருஷம் பிறக்குது, ஒரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். சரி, எங்களால் போய் வழிபாடு செய்ய முடியாது, பூஜை ரூமில் தனியாக உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு ஒரு அகல் விளக்கு ஏற்றுனீங்கன்னா போதும். மண், ஏன்னா நம்மளுடைய மண் நம்மளுடைய குலதெய்வம். சரிங்களா? முடிஞ்சவங்க குலதெய்வ கோயிலில் போய் ஒரு மஞ்சள் துணியிலையும் ஒரு சிகப்பு துணியிலையும் 2 துணியிலையும் சேர்த்து உங்களுடைய அந்த ஒரு புடி மண்ணை கொண்டாந்து வச்சு அதை குலதெய்வமாக அதுக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா மிக சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி பித்தர்களுக்கு குடிக்கக்கூடிய அனைத்து திதிகளையும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதமும் கிட்டும். கிரகநிலைகள் இவ்வாறாக இருந்து நல்லதும் கெடுத்துமாக உங்களுக்கு கலந்து தரப்போகிறார்கள் இந்த வருடத்தில். உங்களை பதட்டமாக பாதிப்பு அடைவதற்காகவே இதை சொல்லலை. நான் ஒவ்வொரு திருப்பமும் சொல்லும் பொழுது 5 கிரகம் சேருது, இந்த 4 கிரகம் சேருது அப்படின்னு ஒரு 3 நாள் கரெக்டாக அந்த இடத்துக்கு சொல்லும் பொழுது அது நடக்குது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி, மேடம் காலையில் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, மேடம் இப்போ காலையில் இதை மாதிரி ஒரு பெரிய தகராறு, வாய் தகராறு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னேன், வீட்டில் செவனேன்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதோ நேயர்கள் என்கிட்ட கூப்பிட்டு ஃபோனில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அதனால் நமக்கு பாதிக்கலைன்னா கடவுளுடைய நம்முடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்குது, நல்ல தசாபுத்திகள் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் கோச்சாரத்தை வச்சு மட்டும்தான் கணிச்சு உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை சொல்லிட்டு இருக்கேன். அவரவர் தசாபுத்தி நல்லா நடந்ததுன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 20/6/2021 18/10/2021 வரைக்கும் கடன் வாங்காமல் கொஞ்சம் காலத்தை தள்ளுறதுக்கு பாருங்க. குரு வக்கரமாகி உட்காரும் பொழுது, ஏன்னா அவர் கும்பத்திலையும் மகரத்தியமா மாறி உட்கார போறாரு. அப்படி உட்காரும் பொழுது கடன் வாங்காமல் கொஞ்சம் இருந்தீங்கன்னா மிக சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் ராசி அதிபதி இந்த வருடம் பிறக்கும் பொழுது சனியினுடைய வேதையில் அவர் நிற்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் லாபங்கள் வரக்கூடியதை கொஞ்சம் தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பாதிப்பிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறலாம். சரிங்களா? இந்த வருடத்தில் யாருக்காவது குழந்தைகளை வந்து சிசரின் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாள் நல்ல நாள் இருக்குது. 10/10/2021 30/11/2021 மிக சிறப்பான நாள். அந்த குழந்தை நல்ல ஆயுசோட பேர் புகழோடு இருக்கக்கூடிய மிக சிறப்பான நாள். அன்னைக்கு சிசரின் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பு.
அதே காலகட்டத்தில் 2 பெரிய பாதிப்பை தரக்கூடிய காலத்தில் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது சிறப்பு. 9/6/2021, 6/9/2021 இந்த 2 நாட்களும் தயவு செய்து குழந்தை சிசரியனோ இல்லை பெயினுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தை பிறக்கணும்னா அதை கொஞ்சம் தள்ளி மறுநாள் வச்சு குழந்தை பிறந்துக்குங்க. ஏன்னா இந்த 2 நாள் ரொம்ப பாதிப்பை தரக்கூடிய நாள். தனியாக வீடியோ கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? மேஷ ராசிக்கு செவ்வாய் 1க்கும் 8க்கும் அதிபதி, அவரே ராசி அதிபதி, அவரே அஷ்டமாதிபதி. அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த 2021 பார்த்தீங்க அப்படின்னா 21/2/2021 8/4/2021 வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு இருக்காரு. அவர் கூட இவர் போய் உட்கார்றாரு. 10ஆத்துக்கு சனியோட திரிகோண பார்வை வேற. சந்திக்கிறார்களா? குடும்பத்துக்குள் குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இவை எல்லாமே ரொம்ப அதிகமாகவே வரும். உங்களுக்கும் வாக்குல வன்மை அதிகமாகி டக்குனு கோபம் வரும். வண்டி வாகனத்தில் போகும் பொழுதும் சரி, யார்கிட்டையாவது பேசும் பொழுது சண்டை சச்சரவுல முடியாம பேசுறதுக்கு பாருங்க. செவ்வாய் ராகு இணைந்து சனி பார்க்கும் பொழுது நல்ல பலனை தராது. குருவும் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு வராது. அப்படி இருந்தாலும் கூட இங்க குரு நீச்ச பங்கமாயி நிற்கிறாரு. ஆனா செவ்வாய் காரசாரமா ராகுவோட சேரும் பொழுது அங்க அவருடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும், ராகுவின் ஆட்டம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது 5/9/2021 17/10/2021 வரைக்கும் உங்க ராசிக்கு கடன், எதிரி, வியாதி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் ருண, ரோக, சத்ராதிபதி, நோய், எதிரி, கடன் இவற்றுக்கு உரிய இடத்துல செவ்வாய் ராகு, செவ்வாய், சனி இவர்கள் எல்லோரும் 1, 5, 9ஆக திரிகோணத்தில் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய வியாதியை கொடுத்துரும். ஏற்கனவே வியாதியில் கஷ்டப்பட்டிருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இவற்றையெல்லாம் கொடுத்துரும். கடன் அழுத்தம் இந்த காலகட்டங்களில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு, சரிங்களா? அடுத்தது 21/10/2021 30/11/2021 வரைக்கும் துலா ராசியில் செவ்வாய் பகவான் உட்காருவார். அது அவருக்கு ஒரு சமமான வீடு. ஆனால் இந்த துலா ராசியில் அவர் உட்காரும் பொழுது சனியுடைய 10ஆம் பார்வை அவர் மேலே விழும். அதே சமயத்தில் இந்த துலாம் வீட்டின் இன்னொரு வீட்டில் தான் ராகு இருக்காரு. செவ்வாய்க்கு 2ல் கேது இருப்பார். அது சில பிரச்சனைகளை அதுவும் பெண்களுக்கு கொடுக்கும். மாதவிடாய் கோளாறுகளை கொடுக்கும். அந்த இடத்துல கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஏன்னா இந்த சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டு அங்கே திரிகோணத்தில் குடும்பஸ்தானத்தை ராகுவோட இணைகிறாரு. அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4/12/2021 11/1/2022 வரைக்கும் கேதுவின் மேல் செவ்வாய் உட்காராரு. உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேதுவே செவ்வாய் மாதிரி தான் செயல்படுவார். ராகு சத்தமா பார்வையாக இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. கேது பகவான் 3ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. சனி திரிகோணத்தில் ராகுவுடன் சந்திப்பு. எப்படியோ சனி, ராகு, செவ்வாய் சந்திப்புகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் முளைப்பார்கள். இந்த செவ்வாய் 8ல் உட்காரனால அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எங்கடா எதிரின்னு தேடி தேடி போய் அவனை தும்சம் பண்ணுறதுக்கு நிற்பீங்க. நிலத்தில் தகராறுகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு காலகட்டம் இருக்குது. பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனையா அதை போய் சரி பண்ணிக்கிங்க. இதையெல்லாம் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் கொடுக்குறாரு. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட குற்றம் சொல்லிக்கொண்டு அந்த சண்டை பரிசா போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கொடுத்துறோம். மிக அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம்,
சரிங்களா? நீங்கள் எல்லோரும் இந்த வருடம் முழுவதும் மனக்கவலை இல்லாமல், பதட்டம் இல்லாமல் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நான் காலபைரவரை வேண்டி வணங்கிக்கிறேன். அடுத்தது ரிஷபராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.